ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஆஃப்ரிக்கன் லைஃப் ஸ்டைல். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 31. ஸோ மார்னிங் வந்து நம்ம துபாய் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டே ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இருந்தது. லைக் இட்லி, அதுக்கப்புறம் வந்து தோசை, அதுக்கப்புறம் வந்து உப்புமா, இந்த மாதிரிலாம் இருந்தது. ஈத் டைம் அப்படின்றதுனால ஒரு ஸ்வீட்டும் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கும் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. ஸோ ஈத் டைம் அப்படின்றதுனால அங்கே வந்து எல்லாமே வந்து ஹோட்டல்ஸ்லேயும் வந்து நல்லாவே வந்து லைட் செட்டிங்ஸ்லாம் பண்ணி நல்லா இருந்தது. டாக்ஸி வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்ததுனால அது வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வந்ததுக்கப்புறமேல்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து துபாயில் வந்துட்டு நம்ம இறங்கின உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் டூரிஸ்ட் வீசாக்கில் வந்து சிம்மு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வச்சு நம்ம டேட்டா வந்து யூஸிங் அந்த டேட்டாவில் வந்து நம்ம அந்த ஆப்பெல்லாம் இருக்கும்ல, ஸோ அது மூலயமா வந்து டாக்ஸி புக் பண்ணுறது, அப்புறம் வந்து அங்கே அவுட் சைட் பிளேசஸில் வந்து டிக்கெட் வாங்குறது எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்து லைக் 1 hour பிஃபோர் வந்து புக் பண்ணிட்டாங்க ஹஸ்பண்டு. ஸோ தட் ஈஸியாக இருந்தது. அங்கே வந்து ஈது டைம் அப்படின்றதுனால க்ரௌடும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால இப்படி புக் பண்ணி போகும்போது ரொம்பவும் ஈஸியாக இருந்தது. ஸோ தட் குழந்தைங்கள வச்சுட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா துபாய் மிராக்கிள் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து அது ஃபுல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அரவுண்டு 4 hours ஆச்சு. அது உள்ளுக்குள்ளே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரொம்பவும் அழகாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 o'clock வந்து பார்த்திங்க அப்படின்னா சஃபாரிக்கு வந்து எங்களுக்கு அங்கேருந்தே வந்து பிக் பண்ணிட்டாங்க. அந்த துபாய் மிராக்கிள் கார்டன்லேருந்து பிக் பண்ணிட்டாங்க. பிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து லைக் ஜீப் சஃபாரி பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் கார் சஃபாரி வந்து பண்ணணும். ஈவினிங் சன்செட் வந்து பார்க்குற மாதிரி எங்களை வந்து அந்த டைமுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. எங்கள் கூட வந்து ஒரு ரஷ்யன் பீப்புளும் வந்து வந்திருந்தாங்க. ஸோ எங்களோட அந்த சஃபாரியில் வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலியும் அந்த ரஷ்யன் ஃபேமிலியும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அப்புறம் அந்த ஒரு இடத்துல வந்து நிறுத்தி அந்த சாண்ட் பீச்சில் வந்துட்டு லைக் நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைடு மாதிரிலாம் இருந்தது. அந்த ஸ்லைடரில் வந்து நம்ம வந்து ஸ்லைட் பண்ணுறது, அப்புறம் வந்து பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த பேர்ட்ஸ் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அந்த சாண்ட் இதில் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இந்த ரைடு எல்லாமே வந்து நம்மளும் பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ நாங்கள் எல்லாருமே பண்ணோம். குழந்தைங்களும் வந்து 3 to 4 times வந்து கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு அந்த சாண்டில் எல்லோரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் நைட் அங்கே வந்து டின்னர் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அந்த சஃபாரி பீப்புளே. ஸோ அது வந்து நாங்கள் வந்து அங்கே கொண்டு போய் விட்டுட்டாங்க. அரவுண்டு 2 hours 3 hours நினைக்கிறேன். அது வந்து டான்ஸ் ப்ளஸ் அந்த ஃபுட் ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ், டெசர்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அன்லிமிட்டட் தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அந்த டான்ஸ் இதையும் வந்து பார்த்துக்கலாம். அப்படியே ரொம்பவும் அழகாக இருந்தது இந்த டான்ஸ் எல்லாமே. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டான்ஸ் இருந்தது. லைக் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் சாங் வச்சு பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபயர் ஒர்க், அதுக்கப்புறம் வந்து ஒரு அரபிக் டான்ஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து நாங்கள் ரூமுக்கு வந்து போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா துபாய் ஃப்ரேம், அதுக்கப்புறம் வந்து துபாய் மியூசியம், ஃப்யூச்சர் மியூசியம், இது எல்லாமே வந்து அடுத்த நாள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கால்வாசி நடக்கணும் இந்த மாதிரியே தான் இருந்தது. தன்யஸ்ரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரௌடு எங்கேயாவது பார்த்தா அப்படின்னா உடனே என்னை தூக்குங்க, லிஃப்ட் பண்ணுங்க அதே தான் அவளுக்கு. ஸோ அதை மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ரொம்ப நேரமும் 2 பேரும் மாற்றி தூக்கிட்டே இருந்தது. பட் கொஞ்ச நேரம் எங்கெங்கெல்லாம் அவளுக்கு வந்து என்ஜாய் பண்ண முடியுமோ அந்தந்த இடத்துல கீழே விடமோ அவள் வந்து விளையாண்டுட்டு இருந்தா இது பண்ணிட்டு. பட் ரொம்ப கிராங்கியாக எதுவுமே இல்லை. எந்தெந்த இடத்துல பார்க்கணுமோ அந்தந்த இடத்துல முடிச்சிடுறா. பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்துட்டு
அவளும் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தா. அடுத்தது வந்து அந்த ஃப்யூச்சர் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து போனோம். அங்கேயும் இப்படி தான் ரொம்பவும் வந்து ரஷ்ஷாக இருந்தது. இது பண்ணிட்டு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் உள்ளுக்குள்ளே வந்து வீடியோஸ்லாம் வந்து அவ்வளோ எடுக்க முடியல. ஏன்னா நம்ம வந்து எனக்கு கையில் குழந்தைய வச்சுட்டே வந்து ரோம் பண்ணுறதுனால. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராம்பில் வந்து மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து ட்ராம்பில் வந்து நம்ம போகணும். ஸோ அந்த ட்ராம்பில் போகும்போதே இந்த இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். அப்புறம் அங்கே இறங்கி அங்கே வந்து ஒரு பீச் வியூ இருந்தது. ஜஸ்ட் அங்கே போய் நம்ம வாக் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த பாம் எக்ஸ்ப்ளோர்க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இருந்தது கிட்ஸுக்கு. ஸோ தட் நம்ம வேணும்னா நம்ம அதை வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அங்கே வந்து ஒரு பெரிய பார்க்கும் இருந்தது. அந்த பார்க் வந்து வாட்டர் தீம் பார்க் மாதிரி. ஸோ அது வந்து நாங்கள் பார்க்கல. அது முடிச்சுட்டு நாங்கள் அடுத்தது வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து எங்களுக்கு ஒரு 2 hours ஆகும் ட்ராவலிங் பண்ணி. ஸோ நாங்கள் வந்து குளோபல் வில்லேஜ் போயிட்டோம். ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. ரொம்பவும் சூப்பராக இருந்தது. இந்த நைட் வியூவுக்கும் அதுக்கப்புறம் வந்து லைட் செட்டிங்க்கு இதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா கண்ட்ரியில் என்னென்ன ஃபேமஸோ அவங்களுடைய ஃபுட்டு கல்ச்சர், அதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ஜுவல்லரிஸ், அவங்க இதில் எது ஃபேமஸாக இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஈவன் இந்தியா, அதுக்கப்புறமேட்டு ஈஜிப்ட், ஈராக், சைனா இந்த மாதிரி அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 9 or 10க்கு கடைசியாக வந்து லைக் கிராக்கர்ஸ் அன்றைக்கி இதனால ஈது டைம் அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பட்டாசுலாம் வெடிச்சு ரொம்பவும் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கோல்டு ஸ்குவாட்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ஜுவல்லரிஸ் தான் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அது போய் பார்த்தோம். அதை முடிச்சுட்டு எங்களுக்கு புர்ஜ் கலிஃபாவுக்கு வந்து ஆஃப்டர்நூன் 12 o'clock எங்களுக்கு பாஸ் அது. ஸோ நம்ம டாப் போய் நம்ம வியூ வந்து பார்க்குறதுக்காக அங்கே போயிருந்தோம். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டலுக்கு வந்துட்டு ரூம்ஸ் எல்லாம் வந்து லக்கேஜஸ்லாம் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியில் கொண்டு வந்து வச்சுட்டோம். ரூமுக்கு வெளியில் கொண்டு வந்து வச்சுட்டு மறுபடியும் வந்து ஈவினிங் டைம் வந்து அந்த புர்ஜ் கலிஃபாவுக்கு வந்து துபாய் மாலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த லைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி லைக் அந்த வாட்டர் ஃபவுண்டெயின் மாதிரி வரும்ல, அந்த டான்ஸ் ஷோ இருக்கும்ல, ஸோ அது வந்து பார்க்குறக்காக நாங்கள் வந்து போயிருந்தோம். அதுவும் அப்படிதாங்க ரொம்பவும் அழகாக இருந்தது. லைக் ஒரு 10 minutes or 15 minutesக்கு half an hour ஒன்ஸ் அந்த ஷோ வந்து நடக்குது. அதுவும் பார்க்குறக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்க 2 பேருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் ஈவினிங்கே வந்து கரெக்டாக ஒரு 6 o'clock ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் அதுக்கு போயிட்டோம். ஸோ பிஃபோர் லைட் செட்டிங் அண்ட் ஆஃப்டர் லைட் செட்டிங் அந்த ஃபவுண்டெயின் டான்ஸ் ஷோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. பட் அட் லாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்ரலி எல்லாருமே வந்து ரொம்பவும் டயர்ட் ஆகிட்டோம். அண்ட் அங்கே ஃபுல்லாமே வந்து சுற்றி குழந்தைங்களுக்கு வந்து அட் லாஸ்ட் ஓகே இனஃப் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அங்கே வந்து ஷாப்பிங்க்குன்னு சொல்லிட்டு வேறு எங்கேயும் போகவே முடியல. அப்புறம் வந்து ஒரே ஒரு டைம் வந்து ஒரு கேரளா ஃபுட் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அது வந்து எங்களோட ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இருந்ததுனால அது மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். ரொம்பவும் நல்லா இருந்தது. ஒரு சின்ன ஹோட்டல் தான், ஆனால் வந்து ரொம்பவும் நல்லா இருந்தது. நல்லா என்ஜாயும் பண்ணணும் அந்த ஃபுட்டு. கடைசியாக எங்கே போனாலும் நம்மளுக்கு அந்த இந்தியன் ஃபுட் நம்மளுக்கு சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.